மாநிலங்களவை தேர்தலில் இபிஎஸ் கையெழுத்திட்ட படிவங்களை ஏற்கக்கூடாது என்று திண்டுக்கல் சூரியமூர்த்தி என்பவர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, தொடர்பான கூடுதல் விவரங்கள். காலியாக இருக்கக்கூடிய மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் என்பது 2ஆம் தேதியிலிருந்து நேற்று வரையிலும் பெறப்பட்டு வந்த நிலையில் இதற்கான தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக இன்று வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை என்பது நடைபெற இருக்கிறது. மொத்தமாக 13 நபர்கள் என 17 வேட்பு மனுக்கள் என்பது தற்போது வரையிலும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக சார்பில் இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோர் 2 பேர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். இன்று 2 பேருக்கும் அந்த வேட்புமனு பரிசீலனை என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக மாநிலங்களவை தேர்தலில் மனுக்களை நிராகரிக்க வேண்டும் என்று திண்டுக்கல் சூரியமூர்த்தி என்ற ஒரு நபர் தற்பொழுது வேட்புமனு ரத்து செய்ய வேண்டும் என்று தேர்தல் அதிகாரியிடம் புகார் தெரிவித்திருக்கிறார். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக வழக்கு தேர்தல் ஆணையத்தில் இருப்பதாலும் அதே போல அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்று தாங்கள் எடுத்து வரக்கூடிய நிலையில் அதிமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் ஏ மற்றும் பி வடிவங்களில் கையெழுத்திட எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் இல்லை எனவும், எனவே அதிமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய இருவரின் வேட்புமனுக்கள் என்பது நிராகரிக்கப்பட வேண்டும் என்று அதிமுக வழக்கறிஞரும் எடப்பாடி பழனிசாமியின் எதிர்ப்பாளருமான திண்டுக்கல் சூரியமூர்த்தி என்பவர் தற்பொழுது தேர்தல் நடத்தும் அதிகாரி சுப்பிரமணியனை சந்தித்து இது தொடர்பாக வலியுறுத்தியிருந்தார். அதற்கு அவர் ஏற்கவில்லை என்பதற்காக இன்னும் சற்று நேரத்தில் அர்ச்சனா பட்நாயக்கை நேரில் சந்தித்து இது தொடர்பாக மேலும் வலியுறுத்த இருப்பதாகவும் தகவல் தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக அவர் அர்ச்சனா பட்நாயக்கை சந்தித்து என்ன முடிவு எடுக்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.